ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரேட் ரூலர் சீசன் 2 எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம லூலியும் நம்ம மூச்சானும் வந்து ஒன்றா கைப்பிடிச்சி வந்து நின்றுட்டுருக்காங்க நம்ம அகாடமியில். அங்கே எல்லாருமே வந்து கேதர் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து இப்போ வந்து ஒரு ஒரு காம்படிஷன் வந்து நடக்க போகுது. எல்லாருமே வந்து அதுக்காக தான் தயாராகி நின்றுட்டுருக்காங்க. இன்னும் ஹெட் மாஸ்டர் எல்லாமே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தயாராகி நின்றுட்டுருக்காங்க. இந்த போட்டி வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம ஹண்ட் பண்ண போற நெறைய பீஸ்ட்லாம் அங்க இருக்கும். அதனால அது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா தான் வந்து நம்ம ஹை ரேங்க்குக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அங்க திடீர்னு வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுற மாரியே இருக்கு. எல்லாருமே வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்பதான் அந்த டைம்ல போர்ட்டல்லேருந்து அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வெளிய வராங்க. இவங்களும் வந்து நம்ம யார் வராங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா, அங்க வர எனர்ஜி வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இங்க தான் வந்து நம்ம அகாடமியோட ஹெட் வந்து வராங்க. அவரு வந்தாரும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு, இன்னைக்கு தான் வந்து இங்க ஒரு ஹண்டிங் காம்படிஷன் வந்து நடக்கப் போகுது. அதனால எல்லாருமே வந்து தயாரா இருக்கீங்களா? அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அகாடமியில வந்து எல்லாருமே வந்து நல்ல வாய்ப்பா வந்து தேடிட்டு இருக்கீங்க. இதுல ஜெயிச்சீங்கன்னா வந்து நீங்க ரொம்பவே வந்து ஹை லெவலுக்கு வந்து போக முடியும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்து பிளெஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அகாடமி தான் வந்து எப்பவுமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த லாஸ்ட் டைம் கூட வந்து நம்ம தான் வந்து இந்த அகாடமில வந்து இந்த போட்டியில வந்து ஜெயிச்சது. இந்த ரிசல்ட் வந்து நம்ம எப்படி வந்து எடுப்போம்னா வந்து 5 அகாடமியும் வந்து ஒண்ணா சேர்ந்து தான் இந்த ரிசல்ட்ட வந்து நம்ம எடுக்க முடியும். எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க நம்ம காலேஜ்ல வந்து நெறைய டேலண்டான ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ, அதனால நீங்க தான் வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணணும். ஏன்னா போன மேட்ச்ல பார்த்துருப்பீங்க. அந்த டிராகன் பிளேஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்கன்னு. அவங்க எல்லாத்தையும் வந்து கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஹெட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நீங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்து பத்திரமா இருக்கணும். அதே மாரி அந்த இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்க தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நார்த் சைட்ல இருக்கிற இந்த அகாடமி தான் வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சரி ஓகே. நம்ம நார்த் சைடு தான் வந்து வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹெட் மாஸ்டர பார்த்து வந்து சொல்றாங்க. அப்படியே ஹெட் மாஸ்டர் வந்து லார்ட் பெய்ஜிங்ன்னு வந்து ஒருத்தர பத்தி சொல்றாங்க. ஏன்னா, அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஸ்பிரிச்சுவல் ரோட்ல வந்து அவங்க தான் வந்து டாப்ல இருக்காங்க. நீங்களும் வந்து அவங்கள மாரியே வந்து பெட்டரா வந்து ஸ்பிரிச்சுவல் ரோட்ஸ யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து டாப்ல வந்து போகணும். நீங்களும் முன்னேறியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஆமா இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்ப பயன்படுத்தி நான் கண்டிப்பா பவர்ஃபுல்லா மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொருத்தவங்கலாம் வந்து இந்த சேலஞ்ச் வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாரி இதில வந்து ஜெயிச்சா வந்து நெறைய விதமான நம்ம பெனிஃபிட் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க வந்து சொல்றாங்க. சரி ஓகே. இந்த போட்டி வந்து இப்போ வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து கிராண்ட் டீமன் ஒருத்தன் வந்து இந்த ஹண்ட்ல வந்து தான் நெறைய வந்து பார்க்க போறீங்க. என்னோட பவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு. இந்த போட்டி வந்து வந்து எப்படிப்பட்டதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அங்க இருக்கிற நெறைய விதமான பீஸ்ட்ல வந்து கொன்னு, நீங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணணும். ஆனா அது வந்து டாப் 3 கிரேட்ல வந்து இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து அதுல வந்து வின் பண்ண முடியும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணணும். கடைசியில வந்து யாருக்கு வந்து அதிகமா இருக்கோ, அத தான் வச்சு நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து அங்க போனதுக்கப்புறம் வந்து காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட்டு போய் லூலிய வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து போறான். ஏன்னா எல்லாருமே வந்து செப்பரேட்டா வந்து போர்ட்டல் மூலமா போயிருக்காங்க. அதனால வந்து லூலிய போய் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு காம்பஸ் இருக்கு. அந்த காம்பஸ யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து போறான். இங்க பார்த்தீங்கன்னா, லூலி வந்து நான் மூச்சன வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாபு வந்து அந்த அந்த கிராண்ட் டீமன் வந்து புடிச்சு வச்சிருக்கான். "ஒழுங்கா சொல்லு. நீ மூச்சான் வந்து எங்க இருக்கான்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ சொல்லாட்டி வந்து உன் கதை இன்னைக்கு முடிஞ்சிரும்" அப்படின்னு. நம்ம என்னமோ லோ காடோட சொசைட்டிய சேர்ந்த இன்னொருத்தர புடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா, இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம அதனால போன் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் போல இருக்கு. அதனால அந்த போன எல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம லூலி வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சு தூக்கி வீசிட்டு இருக்கா. நம்ம பேம்போவ வந்து காப்பாத்துறதுக்காக. அவ ஸ்வாட யூஸ் பண்ணி ஒரு ஸ்விங் பண்ணோனே, அங்க இருக்கிற எல்லாருமே வந்து தெரிச்சு விழுறாங்க. இவளும் வந்து லூலி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த இடத்துலயே வந்து அப்படியே வந்து அவளுக்கு மயக்கமாகவே வந்துருது. ஏன்னா இவனுங்க வந்து ரொம்பவே அவள போட்டு ரொம்பவே வந்து அடிச்சிருக்காங்க.
இவனும் நம்ம லூலி வந்து அத பார்த்தோனே அங்க இருக்கிற ஒருத்தன் வந்து, "நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி அவன் நம்மள பார்த்து போய் கேட்டுட்டு இருக்கான். "நீ ஒரு பொண்ணா தனியா இங்க வந்துட்டு என்ன எங்க எல்லாத்தையும் தோற்கடிச்சிடலாம்னு நினைக்கிறியா? கண்டிப்பா உன்னால இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூச்சன் வந்தா கூட பரவால்ல. அவனே ஒரு யூஸ்லெஸ்ஸு. "நீ எப்படி வந்து இவன் இங்கேருந்து தப்பிக்க முடியும்?" அப்படின்னு. "பேம்பு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் இங்க வராம இருந்திருந்தா நீங்க அவன கொன்னுருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி உன்ன விடுவேன்னு நெனச்சேன். அந்த யூஸ்லெஸ் மூச்சன வந்து நீங்க இங்க வர சொன்னா தான் வந்து நான் உன்ன விடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் மனசுக்குள்ளேயே நெனைக்கிறான். இங்க வந்து நெறைய விதமான கிறிஸ்டல்ஸ வந்து நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்னன்னா இவனுங்க வேற நம்மள வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படி நம்ம எல்லாம் சீக்கிரம் போய் நான் கலெக்ட் பண்ண போறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம லூலிய வந்து அட்டாக் பண்றதுக்காக அவங்க. ஒவ்வொருத்தனும் அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். நம்ம லூலியும் அவன் ஸ்வாட யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து தடுத்துட்டு இருக்கான். ஏன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே ஒரே நேரத்தில இல்ல நம்ம லூலிய வந்து அட்டாக் பண்றதுக்காக அவ பவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லூலியும் லுலுவோட ஸ்வாட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். அங்க திடீர்னு வந்து வானத்திலேருந்து ஸ்வாட்ல வந்து வருது. அதையும் வந்து ஒவ்வொருத்தரும் டாட்ஜ் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா, எல்லாருமே வந்து நம்ம லூலிய தான் வந்து அட்டாக் பண்றதுக்காக தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம லூலியும் பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்க வந்து தடுக்கிறான் திடீர்னு. ஒருத்தன் வந்து மேலருந்து வரும்போது. அப்போ அந்த கிராண்ட் டீமன் வந்து அவனோட அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய யூஸ் பண்ணி வந்து ஒரு அட்டாக் பண்றான். இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேம்போவ கூப்பிட்டு அந்த லூலி வந்து அங்கேருந்து வேகமா வந்து ஓடிட்டுருக்கான். எல்லாருமே அவன போய் புடிங்கடா! இந்த பொண்ண இன்னைக்கு நம்ம வந்து புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லூலி பின்னாடியே வந்து எல்லாருமே வந்து தொரத்திட்டு ஒவ்வொன்னா லைன் பை லைனா வந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சீக்கிரம் போய் ஆகணும். மூச்சனையும் வந்து நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தன் சோடா யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். அதே மாரி அந்த கிராண்ட் டீமனும் அவனோட ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ யூஸ் பண்ணி நம்ம லூலிய வந்து அட்டாக் பண்றான். அத அப்படியே நம்ம லூலி வந்து டாட்ஜ் பண்ணிட்டா. திரும்ப வந்து அவன் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது, அது வந்து நம்ம லூலியோட அந்த தோல்லயே வந்து அட்டாக் ஆயிருது. அதனால அவளுக்கு காயம் வந்து ஏற்பட்டுச்சு. இது என்னன்னா பாய்சனா இருக்கா? இது வேற பாய்சன் இருக்கு. என்னோட எனர்ஜி வேற கம்மியாயிருமே! அப்படின்னு சொல்லி லூலியும் வந்து சொல்லிட்டு இருக்கான். "நீ இன்னைக்கு இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட் டீமன் வந்து சொல்றான். அதே டைம்ல அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில நம்ம லூலிய வந்து அட்டாக் பண்றதுக்காக அவரோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து ஒரே டைம்ல வந்து எனர்ஜிய கேதர் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லூலியும் இதுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட பவர்ஸ யூஸ் பண்ணி வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே ஒரே நேரத்தில அட்டாக் பண்ணும்போது, அவ ஒரு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணி அந்த இடத்துல புகை மூட்ட மாரி ஆக்கிட்டு, அந்த இடத்துலருந்து தப்பிச்சு போயிட்டா. கிராண்டிமன் வந்து இத பார்த்துட்டு, "எப்படி அவ இங்கேருந்து தப்பிச்சு போகலாம்? எல்லாருமே அவங்கள போய் புடிங்கடா. ஒரு காயப்பட்ட பொண்ண கூட உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லி. இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லூலி ஒரு குகைக்குள்ள வந்து இருக்கான். "மூச்சான், நீ எங்க இருக்க? நான் உன்ன எப்படி கண்டுபிடிக்க போறேன்?" அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து அந்த குகைக்குள்ள யாரோ வந்து வர மாரி இருக்கு. "யார்றா அது இங்க வர்றது?" அப்படின்னு சொல்லி நம்ம லூலி வந்து குகையோட செவுத்துல வந்து ஓரமா வந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கான். யார் இங்க வர்றது மாரி இருக்கும்? யாரோ இங்க வர மாரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா நம்ம அட்டாக் பண்ண போறான் யாரோ வர மாரி சொல்லி. அந்த டைம்ல வந்து நம்ம மூச்சின் வந்து சோட கையில புடிச்சுட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க நீயி? உன்னோட ஹஸ்பண்டையே வந்து நீ கொல்ல போறியா?" அப்படின்னு சொல்லி நம்ம மூச்சன் வந்து கேட்கறான். "எப்படி நீ இந்த மாரிலாம் பண்ணலாம்?" அப்படின்னு. இத பார்த்தோனே நம்ம லூலியும், "சாரி நான் வேற ஏதோ ஞாபகத்துல இருந்தேன். அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "உனக்கு காயப்பட்டுருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா எனக்கு காயப்பட்டுருக்கு. நான் ஆன்டிடோட வந்து சாப்பிட்டுட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் உடம்பு ரொம்பவே வந்து வீக்கா இருக்கு. ஏன்னா ஆன்டிடோட் அவன் சாப்பிடவே இல்ல. நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து சும்மா வந்த மாரி வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், "என்னாச்சு உனக்கு? உடம்பு ரொம்ப முடியலையா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வந்து கேட்குறான். "இல்ல எனக்கு கொஞ்சம் பரவால்ல. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அங்க இருக்கிற அந்த கிறிஸ்டல்ஸ வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இது யார் பண்ணது?" அப்படின்னு சொன்னோனே, "அந்த கிராண்ட் டீமன் தான்." அப்படின்னு சொல்லி தேவையில்லாம நீ அங்க போகாத அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் அவங்கள சும்மாவே விடமாட்டேன். அந்த டோட வந்து நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஹண்டிங் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மள வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் அவன் வாய வச்சு அங்க இருக்கிற அந்த பிளட் பாய்சன் மாரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இவளும் வந்து எதுவுமே சொல்ல முடியாம சரி சொல்லி மட்டும் அவளும் பேசாம இருந்துக்கிறா. நம்ம ஹீரோவும் வாய் வச்சு அங்க இருக்கிற பாய்சன் எல்லாத்தையுமே வந்து குடிச்சிட்டு இருக்கான். இது நான் இன்னைக்கு அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்ம லூலி வந்து அவன் நம்ம ஹீரோ வாயில இருக்கிற பிளட் எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு இருக்கான். "மூச்சன் நீ பார்த்து பத்திரமா இருக்கணும். அவங்க எல்லாருமே நெறைய பேர் இருக்காங்க." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சரி ஓகே. நான் போய் அவன்கிட்ட இருந்து ஆன்டிடோட வந்து வாங்கிட்டு வரேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அங்கருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அவன்கிட்ட சொல்லிட்டு, அந்த இடத்துலருந்து போயி கரெக்ட்டா அந்த கிராண்ட் டீமன் இருக்கிற இடத்துல போய் நம்ம ஹீரோ அவனோட வந்து அந்த புத்தா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன யூஸ் பண்ணி வந்து
அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சு கொடுக்கறதுக்காக எனர்ஜி ஃபுல்லாக அது கேதர் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சும் வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப திடீர்னு வந்து எங்கேருந்து இந்த அட்டாக் வருதுன்னு சொல்லி மட்டும் பார்க்குறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தெரிச்சு பறந்து போய் வந்து விழுகிறாங்க. யார் அதை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்பீரை யூஸ் பண்ணி வந்து நான் இன்றைக்கி உங்களை எல்லாத்தையும் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். கிராண்ட் டீமன் ஒழுங்காக வந்து அந்த பாய்சனை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே இருக்க ஒருத்தன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய விதமான அந்த செடி வேர் மாதிரி வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பீரை யூஸ் பண்ணி அவனை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். சீக்கிரமாக வழியை விட்டு போட நான் அவன்கிட்ட வந்து பாய்சனை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப திரும்ப அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். இது அட்டாக் சீன்ஸ் தான் வந்து இங்கே ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அதே டைம் வந்து நம்ம லூலியும் பேம்புவும் வந்து அந்த இடத்துல வந்து நோக்கி வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போகக்கூடாது, மூச்சன் வந்து பிரதர் வந்து ரொம்ப வந்து கோவப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பேம்பு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கிராண்ட் டீமனை அட்டாக் பண்ணுறதுக்காக அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி வந்து வேகமாக வந்து அவனை நோக்கி வந்து வேகமாக வந்து வீசுகிறான். ஆனால் அவன் வந்து அந்த ஸ்பியரை வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணிட்டான். இந்த மாதிரியான அட்டாக்லாம் வச்சு என்ன தடுக்கலான்னு சொல்லி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி நீ வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பீர் அனுப்புனால அதை வந்து அவனோட அந்த செடி மாதிரி இருக்கிறத வச்சு திரும்ப வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறான். ஆனால் அவன் வந்து அவன் ஸ்பிரிச்சுவல் வெப்பனை யூஸ் பண்ணி வந்து அதை ஈஸியாக வந்து இடத்த வந்து தடுத்துறான். அப்படி நம்ம ஹீரோ வந்து ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுத்தோன்னு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி பறந்து போயிடறான். அதே டைம் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பஞ்ச் வந்து கொடுக்குறான். என்னடா இந்த மாதிரியான பவர்ஸை யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறியா, நீ என்ன பண்ணாலும் வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட் டீமனும் நம்ம ஹீரோ பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட ஒழுங்கா நீ வந்து அந்த ஆன்டிடோட வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவன் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். எதுக்காகடா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நம்ம அகாடமியே வந்து நீ கேவலப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடா நினச்சிருக்க, இந்த மாதிரி அந்த அகாடமி வச்சு நான் என்ன பண்ண முடியும், இது ஒரு போன அகாடமி, நான் அந்த 5 அகாடமியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக முடியும், அப்போ தான் நான் நார்த்லேயே வந்து எல்லாத்தையும் விடையே பவர்ஃபுல்லாக மாற முடியும். நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ உன் காலேஜில் இருக்கிறவங்களே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறிய, அதுக்காக மற்றவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து நீ ஐஎஸ் லெவலுக்கு வந்து போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிவிட்டு எல்லாம் 2 பேருமே மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நீலாம் வீக்கான எறும்பு மாறிடா, இந்த எறும்புகளெல்லாம் தோற்கடிச்சிட்டு நான் வந்து பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட் டீமனும் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அதே டைம்லாம் வந்து ஓங்கி ஒரு பஞ்சு கொடுக்குறதுக்காக அவனை பவர்ஸை கேதர் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பஞ்சு வேறு கொடுக்குறான். நீலாம் ஒரு முட்டாள், நீ எதுக்குமே வந்து வேலைக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு பெரிய பஞ்சு வந்து பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சு வந்து கொடுங்க. அதே டைமில் நான் போய் அங்கே இந்த ஸ்பிரிச்சுவல் அகாடமி, ஹோலி ஸ்பிரிச்சுவல் அகாடமியில் போய் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், அது மூலமாக என்னோடய பவர்ஸை வந்து நான் இன்க்ரீஸும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கில் த ஸ்கைன்னு சொல்லி ஒரு பெரிய அந்த கிராண்ட் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஒரு பெரிய மேகமூட்டமாக வருது. மூச்சேன் அப்படின்னு சொல்லி லூலியும் வந்து சொல்கிறான். இந்த கிராண்ட் டீமனும் இவனை பார்த்து போட்டு இவன் கதை என்னோட முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிக்கும் போது அவன் உடம்புலேருந்து நிறைய விதமான மின்னல்லாம் வருது. கிராண்ட் டீமன், நீ பேம்பு வந்து அட்டாக் பண்ணியிருக்க, நீ உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ நிறைய விதமான தப்பு பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நம்ம அகாடமிக்கே வந்து துரோகம் பண்ணியிருக்க துரோகி, இதுக்காக நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட தண்டர் பாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அவனை சுற்றி ஃபுல்லாகவே வந்து தண்டர்ஸாக வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இது இன்றைக்கி இதை வச்சு நான் நினைக்கிறேன் அவன் கதையை முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மாசாக உடம்புலேருந்து அந்த தண்டரை வர வந்து நிற்கிறான். தண்டர் பாடி இதுக்கு ரொம்ப வாய்ப்பே கிடையாது, நான் இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன், நீ தண்டர் பாடி வந்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி உன் கதையை வந்து முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் மாங்கு வந்து குத்திட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே வந்து ஆகலை. அவன் அட்டாக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து டாச் பண்ணிகிட்டு இருக்கான். நீ என்ன பண்ண நினச்சிட்டு இருக்க, நீ தண்டர் பாடி வச்சுருந்து அவனை கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் அவனை கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பற்றி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பஞ்சு பண்ணுறான், பவரை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணனே அவன் வந்து பறந்து வர போயிடுறான். திரும்ப வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை பஞ்ச் பண்ண உடனே திரும்பவும் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை அந்த பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அவனால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. ஏன்னா ஹீரோட தண்டர் பாடி வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அவன் ஒரு மலையில் போய் இடித்து வந்து விழுகிறான். நான் இன்றைக்கி உன் கதையை வந்து முடிக்காமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரையும் ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். அதனால அந்த இடம் ஃபுல்லாமே வந்து தண்டராக ஒரு பெரிய பெரிய பிளாஸ்ட் மாதிரி வந்து வெடிக்குது.
இது பார்த்தோன்னே அங்கே இருக்கிற நம்ம லூஷிக்கெலாம் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஹீரோவும் அவங்க கதையை வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல வந்து அவன் மேலே வந்து அட்டாக் பண்ணுறான். அவனால் அந்த இடத்துல வந்து எந்திரிக்கவே முடியல. நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறின அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறான். இந்த மாதிரியான பவர்ஸ் வந்து உனக்கு எப்படி வந்தது? இந்த தண்டர் பாடியை வச்சு நீ என்னை வின் பண்ணலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து அவனோட கிரான் அந்த ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வந்து நான் இன்னைக்கு உன் தண்டர் பாடியை வந்து பிரேக் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அதே டைமில் வந்து அவனோட ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணி வந்து ஒரு அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அவனோட ஃபீனிக்ஸே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். இவனும் இந்த இடத்துல வந்து அந்த கிராண்ட் பீஸ்ட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பவர் ரெண்டுமே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஒன்றா அட்டாக் பண்ணதில் அந்த இடத்துலையுமே ஒரு பெரிய பிளாஸ்டே வந்து ஏற்படுது. அங்கே இருக்கிற மலை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அப்படியே வந்து தெரிச்சு விழுகுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த தண்டனை ஃபுல்லாகவே வந்து தண்டராகவே இருக்குது. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உடச்சிட்டு சிதறிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து தனியாக அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அந்த கிராண்ட் மேலே வந்து நெஞ்சிலேயே வந்து காலை வச்சுட்டு. அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் எதோ இம்ப்ரூவ் பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.